இன்றைக்கி சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு நான் 1 மணி நேரம் முன்னாடியே அரிசி பருப்பு ஊற வச்சிட்டேன். இந்த உலக்கில் 1 உலக்கு அரிசி, அரை உலக்கு பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்சுருக்க அரிசி பருப்பை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு அரிசின்றனால நான் 2.5 டம்ளர் தண்ணி அரிசிக்கு ஊற்றிருக்கேன், 1.5 டம்ளர் பருப்பு ஊற்றிருக்கேன். மொத்தமாக 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி வச்சுட்டு 3 விசில் வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ இதுக்கு காய்கறி எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். கேரட், முருங்கைக்காய், வெள்ளை பூசணிக்காய், பீன்ஸு, மாங்காய், சிகப்பு பூசணிக்காய், அப்புறம் கொடமிளகா போட்டு சாம்பார் செய்யும்போது சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய், அப்புறம் 3 கத்திரிக்காய் தண்ணியில் கட் பண்ணி போட்டதை எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 7 சின்ன வெங்காயம், 3 பூண்டு பல், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா குழஞ்சி வர்றதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோம்னா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது மூடி வச்சு பண்ணும்போது சீக்கிரம் தக்காளி நல்லா குழஞ்சி வரும். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். காய்கறி எல்லாம் சேர்த்த பிறகு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பருப்புலேயும் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வீட்டிலேயே அரைச்ச சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாம்பார் தூள் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா காய் வேக வைக்கலாம். 1/4 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டு மூடி வச்சிடலாம். காய்கறி எல்லாம் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். மூடி எடுத்துட்டு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் புளி 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். காய் வெந்த பிறகுதான் புளி தண்ணி சேர்க்கணும், இல்லைன்னா காய் வேகாது. புளி தண்ணி சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ குக்கர் வெயிட் எடுத்துட்டு பார்க்கலாம். சாதம் நல்லா குழஞ்சிருக்கு. இதை வந்து கரண்டினால இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும். சாம்பார் சாதம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுப்பில் தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 20 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா செவந்து வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு தாளிக்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் அதோட சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம சாம்பார் ரெடி பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சாதத்தையும் அதோட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு அப்புறம் முந்திரி பருப்பு கருவேப்பிலை தாளிச்சதை இதோட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். இதோட அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதை செஞ்சு பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.